2003ஆம் ஆண்டு அறை எண் 6இல் ஒரு 14 வயது சிறுமி உயிரிழந்தாள். ஆனால் அவள் அலறல்கள் இன்றளவும் கேட்டுக்கொண்டுள்ளது. இது ஆரம்பத்தில் ஒரு ஹாஸ்டல் இல்லை. 20 வருடங்களுக்கு முன்பு இது ஒரு அரசாங்க மனநிலை மருத்துவமனையாக இருந்தது. அந்த மருத்துவமனையிலேயே அறை எண் 6, அது மிகவும் இருட்டான ஒரு அறை. அங்குள்ள மக்கள் சொல்கிறாங்க, ஒவ்வொரு இரவும் சரியாக 3-1 மணி நேரத்தில் அந்த அறையிலிருந்து வித்தியாசமான சத்தங்கள் வரும். அந்த அறையை யாரும் திறக்க மாட்டாங்க, யாரும் அந்த அறையை நோக்கி போக மாட்டாங்க. வைதேகி ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி. அந்த ஹாஸ்டலுக்கு புதிதாக வந்து சேர்ந்தது. இயல்பிலேயே சற்று சந்தேகிக்கக்கூடியவள். மர்மங்கள் கண்டுபிடிக்க அவளுக்கு பயம் இல்லை. அறை எண் 6 பற்றி அவளுக்கு முதன்முறையாக கேட்கும் போதே அவளோட உள்ளர்த்தங்கள் சொன்னது ஒரு கணம் எழுந்தது. அந்த அறையை பற்றி யாரும் பேச விரும்பவில்லை. அவளது தோழி, அந்த அறைக்கு அருகே கூட செல்லாதே, அது கேட்கும் என்றாள். ஆனால் வைதேகி தடைப்படவில்லை. இரவாகி அனைவரும் தூங்கும் நேரத்தில் அவள் மெதுவாக சென்று பழைய புத்தகங்களை தேட ஆரம்பித்தாள். ஒரு பெயர் மீண்டும் மீண்டும் அவளது கண்களில் தென்பட்டது. அதுதான் ரேவதி. வைதேகி ஒரு பழைய கட்டுரையை படித்தாள். 2003ஆம் ஆண்டு வெளியான அந்த செய்தியில் ஒரு பெயர், ரேவதி. ரேவதி ஒரு 14 வயது சிறுமி. தன் குட்டி தங்கையை கொன்றதாக குற்றம் சுமத்தப்பட்டவள். குடும்பமே அவளை மனநலம் பாதிக்கப்பட்டவள் என்று கூறியது. அதனால் அவளை அறை எண் 6இல் பூட்டி வைத்தார்கள். ஆனால் ரேவதி தொடர்ந்து அலறினாள், நான் செய்யல. யாரும் கேட்கவில்லை. கடைசியில் அதே இடத்தில் தனிமையாக பூட்டப்பட்ட நிலையில் பசிக்கொண்டு இறந்து விட்டாள். உண்மை என்னன்னா, அந்த குட்டி பெண்ணை ரேவதி கொல்லவே இல்லை. கொன்றது அவளோட தாய்தான். ஒரே காரணம், மீண்டும் மீண்டும் ஒரு பெண் குழந்தை பிறந்ததாலே. அவர்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியாம பயத்தில் அவள் அந்த குழந்தையை காட்டி கொடுத்து விட்டாள். அந்த தாயும் தந்தையும் அவர்கள் செய்த பாவத்தை எல்லாவற்றையும் ரேவதியின் மேல் போட்டுவிட்டார்கள். அப்படி ஒரு குற்றம் ஒரு குழந்தையின் உயிரை எடுத்து இன்னொரு குழந்தையின் வாழ்வையும் அழித்தது. இறக்கும் முன் ரேவதி இரத்தத்தில் எழுதிய வாசகம் மட்டும் தான் அவளோட கடைசி சத்தம். ஒரு நாள் என் அலறலால் யாராலும் தூங்க முடியாது என்பதே அது. அது ஒரு இரவு. அறை எண் 6இன் கதவு மெதுவாக திறந்தது. அந்த அறைக்குள் பழைய சங்கிலிகள், இரத்தத்தால் அழுக்கான தரை இருந்தது. உடனே ஒரு குளிர்ந்த காற்று வீசியது. வைதேகி உள்ளே நுழைந்தாள். அங்கிருந்த ஒவ்வொரு விஷயமும்
அவளது பார்வையை மாறச் செய்தது. ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு அலறலும் ஒரு நினைவாக மாறியது. அவள் பார்த்தது ரேவதி சங்கிலிகள் கட்டி அழுது நடுங்கிக் கொண்டிருந்தாள். ரேவதி மெதுவாக சொன்னாள், "ஒரு வழியா நீ கேட்டுவிட்டாய்" என. வைதேகி ரேவதியின் கதையை உலகம் முழுக்க பகிர்ந்தாள். அவள் எழுதிய பதிவுகள் வைரலானது. மீண்டும் போலீஸ் கேஸ் திறக்கப்பட்டது. ரேவதியின் பெயர் சுத்தமாகியது. ஆனால் நீதி அமைவதற்கு எல்லா நேரமும் சட்டம் போதாது. அந்த ஹாஸ்டல் வார்டன் ஒரு காலத்தில் ரேவதிக்கு மருந்து கொடுப்பவராக இருந்த நர்ஸ். ஒரு நாள் அறை எண்ணுக்குள் தனியாக போனார். கதவு தன்னாகவே மூடப்பட்டது. வெளியே வந்தது ஒரு கத்தல் மட்டும்தான், அவளது குரல். இன்னொரு அலறல் அறை எண்ணிற்குள் சேர்க்கப்பட்டது. அறை எண் 6 இப்பொழுது நிசப்தமாக இருக்கலாம். ஆனாலும் அவள் குரல் இன்னும் ஒலிக்கிறது. நீதி புதைக்கப்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் ஒலிக்கும். இது போன்ற திகிலான உண்மைகள் மற்றும் கதைகளுக்கு திகில் விஸ்பர்ஸை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளவும். அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டுமில்லாமல் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இதோடன் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.